Hi everyone, this is Ramuk. Welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா UX ஆக்சுவலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லேண்டிங் பேஜ் மட்டுமே டிசைன் பண்ணுற எக்கச்சக்கமான டிசைனர்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ரீசெண்டாக நான் ஒரு 4-5 வெப்சைட்டுக்கு ஒன்றா லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த லேண்டிங் பேஜில் நான் சில யூஎக்ஸ் டிசைன்ஸ் என்னென்னலாம் பார்த்தேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லேண்டிங் பேஜை வந்து சிம்பிளாக நான் 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக 4 ஸ்டெப்ஸ் சொல்லுவேன், பட் 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். எப்போவுமே உள்ளே வந்தோன்னு நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க, இல்லை டிசைனராக இருக்கும்போது நீங்கள் என்ன சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இமேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹீரோ இமேஜ்னால் எதுவுமே இல்லை, ஒரு பேனர் இமேஜ். ஒரு பேஜுக்கு வந்தோடனே ஒரு பெரிய இமேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க, கரெக்டாக அப் டு த ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும் என்னென்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் அந்த இமேஜ் ஒரு கண்டென்ட். ரெண்டாவது கண்டென்ட் மீன்ஸ் அது ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் லேண்டிங் பேஜில். அடுத்தது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கால் டு ஆக்ஷன். ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு பட்டன் இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா அது பெஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் ஹெட்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்துன்னு ஒரு அட்ராக்டிவான 2 to 3 வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் அப்படி போட்டிருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹெட்லைன். ஸோ இந்த 3 தான் யூஎக்ஸ் லேண்டிங் பேஜோட எக்ஸ்பீரியன்ஸை டிசைட் பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு சைட் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா லோட் பண்ணணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த 3ல் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைன்ஸில் என்னென்னலாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பெயின் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மொபைல் சர்ச் பண்ணுறீங்க, மொபைலுக்கு பதிலாக ஏதோ ஒரு ட்ரெஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, ஒரு ட்ரெஸ் சர்ச் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே நீங்கள் ட்ரெஸ் பை பண்ண தான் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஷர்ட் தொலைவீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் கூகுளில் ரெக்கமெண்டேஷன் வரும், அதை உள்ளே கிளிக் பண்ணணுன்னா உள்ளே போகும். அந்த இடத்துல ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குது அவங்க வெப்சைட்டில் ஷர்ட் செல்லிங் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். உங்கள் ஷர்ட்டில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, கஸ்டமைசபிளாக, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்துட்டு இப்போ மேட்ரிசஸ் தொழுவீங்க அப்படின்னா மேட்ரிசஸில் என்னென்னலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, தூங்க எவ்வளோ லாங் லைஃப் வரும், கேரண்டி இருக்கா, இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பெயின் பாயிண்ட்ஸ். இது வந்து ஹெட்லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லை, இப்போ நான் ட்ரெஸ் சொல்ல வரேன் இல்லை மேட்ரஸஸ் சொல்ல வரேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ் இல்லை யூஎக்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக எழுதுவாங்க. சேம் கண்டென்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஈஸியான வேர்ட்ஸ் போட வேண்டியது இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்துட்டு லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற வேர்ட்ஸ் வந்துட்டு ஹீரோ இமேஜ் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இனிஷியல் ஸ்டேஜில் பேனர். ஸோ அதில் கொஞ்சம் ஃபேஸஸ் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறைக்காத மாதிரி ஒரு சைடில் ஓரமாக எடிட் பண்ணி அந்த இமேஜில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் லைன் செக்ஷன் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து ஹீரோ இமேஜ். இந்த பேனர் இமேஜில் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் யூஎக்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்டிங் பேஜ்க்கு இங்கே 2 பாயிண்ட் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட கண்டெக்ஸ்ட் என்ன. இப்போ நான் மேட்ரிக்ஸஸ் சொல்ல வரேன்னா மேட்ரிக்ஸஸ் இருக்கணும். அந்த மேட்ரிக்ஸஸ் வித் கொஞ்சம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எமோஷனல் கனெக்ஷன்ஸோடு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னா வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை யாராச்சும் வியர் பண்ணிட்டு இருக்க மாதிரி. இப்போ ஹியூமன்ஸுக்கு எமோஷனல் கனெக்ஷன் ஹியூமன்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு மேட்ரிக்ஸஸ் மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கும். வெறும் மேட்ரிக்ஸஸ் இமேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக அந்த மேட்ரிக்ஸஸ் மேலே தூங்கிட்டு இருக்க மாதிரி. ஒரு ட்ரெஸ்ஸுனா ஒரு 4-5 பேர் அதே ட்ரெஸ்ஸை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டோம். சேம் ட்ரெஸ்ஸுங்கிறது இல்லை, ஷர்ட்னா ஒரு 4 ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை பீப்புள்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் நின்னாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எமோஷனல் கனெக்ஷன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இமேஜும் வச்சிங்கன்னா இந்த ஹீரோ இமேஜ் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷனில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கால் டு ஆக்ஷனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு பட்டன். கரெக்டாக அந்த பட்டனில் என்னென்னலாம் இருக்கணும்னா கரெக்டான அந்த ஆக்ஷன் வேர்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவான கலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு. இல்லை அந்த சைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சைட்டில் எல்லாருமே ஒயிட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆல்ரெடி வேறு என்ன கலர் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுலேருந்து தனியாக தெரிகிற மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டன் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் வந்துட்டு லாஸ்ட் ஒன் வந்துட்டு அந்த கால் டு ஆக்ஷனில் இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் ஓவரால் கண்டென்ட். அண்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கெல்லாம் கண்டென்ட் உள்ளே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் சிம்பிளாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்துச்சுன்னா பெஸ்ட். இது எல்லாம் தான் லேண்டிங் பேஜ் யூஎக்ஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. See you in next video. அண்ட் வந்துட்டு இது சம்மந்தமாக லேண்டிங் பேஜ் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்டை சீக்கிரமாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். தேங்க்யூ. பாய்.